எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் கைது நடவடிக்கையை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருபா, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. அதாவது முதலமைச்சர் குறித்து பேசும்போது நடிகை தொடர்பு பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரது கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டாலும் முன்னதாகவே நேற்று அவருடைய பேச்சுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்திருந்தது. குறிப்பாக பெண் தலைவர்கள் மத்தியில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு கண்டனமானது வலுத்திருந்தது. அது சம்பந்தமாக பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன், குஷ்பு உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டிருக்கும் கண்டன பதிவில் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரை கொச்சையான வார்த்தைகளால் விமர்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், எவ்வளவு மாற்று கருத்து இருந்தாலும் அரசியலில் பேச்சு நாகரிகம் தேவை, திமுகவிடம் உயர்தரத்தை எதிர்பார்ப்பது வீண் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல பாஜக மாநில துணைத் தலைவரான குஷ்புவும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். உதயநிதி எந்த ஒரு நிபந்தனையுமின்றி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், தன் தவறை ஒப்புக்கொண்டு அதற்காக மன்னிப்பு கேட்கும் துணிச்சலும் நாகரிகமும் உதயநிதியிடம் இருக்கிறதா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று குஷ்பு குறிப்பிட்டிருந்தார். இதே போல காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணியும் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். உதயநிதியின் பேச்சு அதிர்ச்சி அளிப்பதாகவும், ஆண்களின் அரசியலுக்கு பெண்களே எளிய இலக்குகளாக இருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல முன்னதாக அமைச்சர் கீர்த்தனாவும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். கருத்து வேறுபாடுகள் அரசியலில் இயல்பானவை, ஆனால் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலோ இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகளாலோ ஆபாச மொழியிலாலோ கருத்துக்களை வெளிப்படுத்துவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், அரசியல் மேடை என்பது மக்களுக்கு வழிகாட்டும் இடமே தவிர பெண்களின் மாண்பை காயப்படுத்தும் வார்த்தைகள் ஒலிக்கும் இடமாக மாறக்கூடாது என்றும் அவர் கூறியிருந்தார். இதே போல தேமுதிக எம்எல்ஏவான பிரேமலதா விஜயகாந்தும் எந்த ஒரு பெண்ணையும் யாரும் தரைக்குறைவாக பேசக்கூடாது என்றும், ஆனால் கைது அதற்கு ஒரு தீர்வாகாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து உதயநிதியின் பேச்சுக்கு கண்டனம் வலுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கிருபா.